போட்டித் தேர்வுகளுக்கான பொதுத்தமிழ்ல 481வது கேள்வி. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. திருக்குறள் ஓமை கூறும் பொருளை காண்க. இதுதான் ஓமை. நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தாற் போல என்ன இருக்கும் அப்படின்னு. இப்ப இதுல பாருங்க, குன்றேறி யானை போர் கண்டற்றால். குன்றேறி யானை போரை பார்க்கறது எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டா, தன் கையில் பொருளை கொண்டு ஒரு செயலை செய்வதற்கு சமம். ஏன்னா குன்றுல ஏறி யானை போர் பார்க்குறப்ப நம்ம எப்படி சேஃபா இருக்கோமோ அது மாதிரி கையில பொருள் இருந்து ஒரு செயலை செஞ்சா நமக்கு பாதுகாப்பா இருக்கும். அதனால இது விளக்குற பொருள் இதுதானே தவிர இதனுடைய பொருளை இங்க சொல்லக்கூடாது. தன் கையில் பொருளை வைத்திருத்தால் மட்டும் பத்தாது, தன் கையில் பொருளை கொண்டு ஒரு செயலை செய்தல் தான் இந்த குன்றேறி யானை போர் கண்டற்றால். அதே மாதிரிதான் இதுவும் கேட்டிருக்கு. இப்ப நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. நடு ஊருக்குள்ள ஒரு விஷமுள்ள மரம் நிறைய பழுத்து கிடந்தாலும் அந்த விஷமா இருக்கிறதுனால அந்த பழங்கள் யாருக்கும் பயன்படாது. அது மாதிரி ஒரு யாருக்கும் கொடுக்கப்படாது, யாருக்கும் உதவக்கூடாதுன்னு நினைக்கிறவன்ட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதனால பிறருக்கு பயன் இல்லை. அவன் ஒரு நச்சு மரம் போன்றவன். யாருக்கும் உதவக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஒரு நச்சு மரம் போன்றவன். இந்த நச்சு மரத்துல எவ்வளவு பழங்கள் பழுத்திருக்கோ அது மாதிரி அவன்கிட்ட எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் யாருக்கும் பயன் இல்லைங்கிறத பொருள். ஆனா அப்படி ஒரு பொருளே இங்க இல்லை. ஆனா நிறைய இதுல எதை கொடுத்துருக்காங்க கரெக்டான, ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இதனுடைய பொருள் தானே தவிர இது என்ன சொல்ல வருதுங்கிற பொருள் கிடையாது. ஊரின் நடுவில் செல்வம் நிறைந்து காணப்படுவது மட்டும் கிடையாது, அந்த செல்வத்தால பிறருக்கு பயன் இல்லை அப்படிங்கிறத. எப்படி நச்சு மரத்துள்ள உள்ள பழங்களால பிறருக்கு பயன் இல்லையோ அது மாதிரி ஊர்ல உள்ள செல்வம் நிறைந்து காணப்பட்டாலும் அதனால பிறருக்கு பயன் இல்லைன்னு வரணும். எதுவுமே கொடுக்காததுனால இதை நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணிக்குவோம், சஸ்பென்ஸ்ல வச்சுக்கோம். ஏன்னா இதுக்கு ஆன்சர் எதுன்னே தெரியல. ஏன்னா இது உவமை கூறும் பொருள் அப்படின்னு சொன்னா இந்த உவமை என்ன சொல்ல வருதோ அதை தான் நம்ம சொல்லணுமே தவிர இதனுடைய அர்த்தத்தை நம்ம சொல்லக்கூடாது. இதனுடைய அர்த்தம்னு பார்த்தா இதுதான் கொடுத்திருக்கு. ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. இதுல மரம்னு மட்டும் கொடுத்திருக்கு, இதுல நச்சு மரங்கள்னு இருக்கு, இதுல நச்சு மரம்னு இருக்கு, அவ்வளவுதான். அதனால நிறைய இதுல பார்த்தா இதான் விடைன்னு கொடுத்துருக்கு. ஆனா இது விளக்கும் பொருள் என்ன அப்படின்னா, செல்வம் நிறைந்து காணப்படுவது மட்டுமல்ல, அது வறியவனிடம், யாருக்கும் உதவாதவனிடம் அந்த செல்வம் நிறைந்து காணப்படுதல் அதனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத உவமை விளக்கும் பொருள். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, அதனால இது யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க இதுக்கு ஆன்சரை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை கூறும் பொருளை கண்டறியனா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. எப்படி தோண்ட தோண்ட அந்த நிலம் தாங்கிக் கொள்ளுதோ அது மாதிரி தம்மை இகழைகளை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அதனால இது என்ன சொல்ல வருதுன்னா, நிலம் எப்படி பொறுத்துக்குதோ அது மாதிரி தம்மை இகழ்றவர்களையும் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அந்த பொறுத்து கொள்ளுதல் தான் இது விளக்க வரக்கூடிய பொருள். அது மாதிரிதான் நான் இது சொல்றேன். இது என்ன பொருள் விளக்க வருது அப்படிங்கறத முக்கியம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தால். பிறவினை செய்யப்பாட்டு வினை, தன்வினை செய்வினை. இது செய்யப்பாட்டு வினை கிடையாது, ஏன்னா படிக்கப்பட்டது அப்படி ஏதாவது வரணும். பிறவினைனா படிப்பித்தால் அந்த மாதிரி வரணும். பி விகுதியோ வி விகுதியோ வரும். அப்ப இது தன்வினையா இருக்கலாம், இது செய்வினையாவும் இருக்கலாம். ஆனா செய்வினைனா கவிதா பாடத்தை படித்தாள் அப்படி வரணும். அதனால கவிதா பாடம் படித்தாள்ங்கிறது தன்வினை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இது ரெண்டுமே போடலாம். ஆனா கவிதா பாடத்தை படித்தால்னா அது செய்வினைக்கு இன்னும் பொருத்தமா இருக்கும். அதனால இதை நம்ம தன்வினைன்னு குறிக்கிறோம். விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். யாரை உயர்திணை என்பர்? 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். அதனால இதுதான் கரெக்டா டைரக்ட் கொஸ்டினா இருக்கணும். எது உயர்திணை எனப்படும்? எனப்படும்னா இது முடியல பாருங்க, என்பர் தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி யாரை உயர்திணை என்பர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன், எழுத்த பாருங்க, எல்லாத்துலயுமே ஆதான் இருக்கு. அதனால அடுத்த எழுத்த பாருங்க, இதுல அடுத்த எழுத்த பார்க்கணும். ரீ ரீ இன் இன். அப்ப எது முதல்ல வரும்? இன்னுதான் முதல்ல வரும். அப்ப இந்த 2 வருஷம் வரும், இதை விட்டுறலாம். இது ஒரே வார்த்தை தான், அந்நியர் அந்நியர். அதனால அதுக்கு அடுத்தது பார்க்கணும். அதுல எது முதல்ல? ஆ இ. அப்ப எது வரும்? இந்த ஆதான் வரும். இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். முதல் எழுத்து ஆதான், அதனால 2வது எழுத்தை பார்க்கிறோம் ரீ நீ. அதுல நகரம் தான் முன்னாடி வரும். ஆனா ரெண்டுலயுமே அந்நியர் இருக்கிறதுனால 2வது வேர்டை பார்க்கிறோம்.
ரெண்டாவது வேர்டுல வந்து இது ஆ இது ஈ, அதனால இதுதான் வரும். அந்நியர் அரிது இரவலர் ஈதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. பணிந்துனா அடங்கி போதல், பணித்துனா கட்டளை, ரெண்டும் சேர்ந்து வர்றது இதுதான். பணிந்துனா அடங்கி போதல், பணித்துனா கட்டளை இடுதல். அகரவரிசையில் எழுதுக. பூனை தையல், பூனை தையல் மான் தேனி. பூ தை மா தே எது முதல்ல வரும்? கன்யா சன டன தன பம தேதான் வரும். தேவுல வந்து தையும் தேயும் இருக்கு, தையும் தேயும் இருக்கு. அப்ப எது முதல்ல வரும்னா தேத்தா தீ தீ தூ தூ தே தேக்கு அப்புறம் தான் தை, அதனால இதுதான் வரும். எது? தேனி தையல் பூனை மான் அப்படிங்கறது அகரவரிசை. ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சா மற்றதை பார்க்க தேவையில்லை. இதுல பாருங்க, முதல்ல ப ஆ மா ஆ, அப்ப எது வரும்? ஆ தான் வரும். அப்புறம் ரெண்டாவது எழுத்தை பார்த்தா இது ரெண்டும் ஒரே வார்த்தை ஆசிரியர். சரி, ரெண்டாவது வேர்டை போய் பார்ப்போம்னா அதுவும் ஒரே வார்த்தை பழம். சரி, மூணாவதை பார்ப்போம் அப்படின்னா இது மாணவர், இது மனிதன். அப்ப எது முதல்ல வரும்? மே தானே முதல்ல வரும். மே வந்துதான் மா வரும். அதனால இது ரெண்டு வார்த்தைகள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மூணாவது வார்த்தையை பார்த்தா இது மேவும் இது மாவும் வர்றதுனால இதுதான் அகரவரிசைப்படி சரியானது. நட வேர்ச்சொல்லை வினை முற்றாக தேர்ந்தெடு. வினை முற்று முடிஞ்சிடணும், நடந்தான் அப்படி முடிஞ்சிடணும். வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். பொறு, பொறுத்தார், பொறுத்தவர், அந்த மாதிரி வந்தா அதுதான் வினையால் அணையும் பெயர். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். கொடு, கொடுத்தல், தள்ளுலதான் முக்கியவாசி, தொழிற்பெயர் முடியும். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் எது? இது மறந்துடாம பாருங்க, என்ன கேட்டிருக்குன்னு. எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் வந்து கோபம். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் கோபம். பீடு என்னும் எதிர்ச்சொல் தருக. பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு. ஏன்னா பீடுனா சிறப்புன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் வந்து இழிவு. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு பிளஸ் அடக்கி. மூச்சு பிளஸ் அடக்கி. செம்பயிர் பிரித்து எழுதுக. செம்மை கூட்டல் பயிர், இது பண்பு தொகை. செம்மை கூட்டல் பயிர். பிரித்தெழுதுகவே பிரித்தெழுதுக. அப்ப பிரித்து கூட்டல் எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராப்ஸ். கிராப்ஸ்னா கைவினை பொருட்கள். கலைச்சொல் அறிக. வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்னா புலனம். ஆப்னா செயலி, அப்ளிகேஷன் செயலி. ஃபேஸ்புக்னா முகநூல். இன்டர்நெட்னா இணையம். வாட்ஸ்அப்னா புலனம். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். 3 இடத்துல வரணும். இங்க இக்கு, இங்க இப்பு, இங்க இப்பு வரணும். இங்க இக்கு இல்ல, இங்க இப்பு இல்ல. இங்க இக்கு இல்ல, இங்க இப்பு இல்ல, இங்க இப்பு இல்ல. இங்க இப்பு இல்ல, இங்க இப்பு இல்ல. அப்ப எல்லாம் இருக்குது இதுதான். பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது. மரத்தில் குயில் அலறி கொண்டிருந்தது. மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது தான் கரெக்டு. ஏன்னா குயில் என்ன, காகம் தான் கரையும். காகம் கரையும். ஆந்தை அலரும். ஆடு கத்தும். ஆந்தைக்குதான் அலரும் வரும். அதனால இதுல ஒரு கேள்வி நான் சந்தேகத்துல விட்டுருக்கேன். யாராவது விடை தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை கூறும் பொருளை கண்டறிக. பொறுத்து கொள்ளுதல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வாரை பொறுத்தல் தலை. கவிதா பாடம் படித்தால்ங்கிறது தன்வினை. அதுவே கவிதா பாடத்தை படித்தால்னு கொடுத்தா செய்வினை. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். இதுக்கான வினா வந்து யாரை உயர்திணை என்பர். இது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அந்நியர் அரிது இரவலர் ஈதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்து. பணிந்துனா அடங்கி, பணித்துனா கட்டளை. அகரவரிசையில் எழுதுக. தேனி தையல் பூனை மான். அகரவரிசையில் எழுதுக. ஆசிரியர் பழம் மனிதன் மாணவன். நட என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான். பொறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் பொறுத்தார். கொடு என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கொடுத்தல். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் கோபம். பீடு என்பதன் எதிர்ச்சொல் இழிவு. மூச்சடக்கி என்ற சொல்லை பிரித்தெழுதுக. மூச்சு கூட்டல் அடக்கி. செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்மை கூட்டல் பயிர். பிரித்தெழுதுகிற வார்த்தையை பிரித்தெழுதுக. பிரித்து கூட்டல் எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கிராப்ஸ் கைவினை பொருட்கள். வாட்ஸ்அப் புலனம்.
சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவிக் கொண்டிருந்தது. அதான் கரெக்ட். காகம்னா தான் கரையும் வரும், ஆந்தைனா அலரும் வரும். இதோட நம்ம 500 வினாக்கள் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம தொடர்வோம். தொடர்ந்து பாருங்க.